கேரளாவுக்கும் தமிழகத்திற்கும் எல்லையில் அமைந்துள்ள கல்லேலி கிராமத்தில் செக்போஸ்டிற்கு மிக அருகில் சுமதி வளைவு என்ற இடத்தில் ஆவி உலாவுவதாக பல ஆண்டுகளாக கூறப்படுகிறது. அதனால் 8 மணிக்கு மேல் யாரும் அந்த பக்கம் போவதில்லை, செக்போஸ்டிலும் யாரும் அனுமதிக்கப்படுவதில்லை. இது ஒருபுறமிருக்க பேய்க்கு பயப்படும் அர்ஜுனசோகன் ஊரில் கேசட் கடை வைத்து ஜாலியாக சுற்றிக் கொண்டிருக்கிறார். ஆனால் மகேஷ் என்பவரின் தங்கையை அர்ஜுன் கொலை செய்துவிட்டதாக அவரது குடும்பமே நம்புகிறது. இந்த சூழலில் ஊருக்கு புதுசாக வரும் எஸ்.ஐ. போலீஸ் வன அதிகாரியின் பேச்சையும் மீறி சுமதி வளைவிற்கும் செல்ல அமானுஷ்ய சக்தி அவரை பயமுறுத்தி ஜீப்பை நிறுத்திவிடுகிறது. அவரோ ஊராரிடம் ஏதோ சொல்லி சமாளித்து விடுகிறார். அச்சமயம் அர்ஜுனுக்கும் எஸ்.ஐ.க்கும் சிறு மோதல் உண்டாகிறது. இதற்கிடையில் சுமதியின் கதையை அர்ஜுனும் அவரது நண்பர்களும் தெரிந்து கொள்ள இன்னும் பயம் அதிகரிக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் கர்ப்பிணியான சிவதாவை அந்த வளைவு வழியாக அர்ஜுன் இரவில் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல வேண்டிய நிலை ஏற்படுகிறது. அதன் பின்னர் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதே மீதி கதை.